ஜெயிச்சு மேலே வரும்போது கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன், வா. அதை சொல்லுவாரு. ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன், வா. மோசேயை கூப்பிடுவார். இதெல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனால் இது ஜனங்களுக்கு ரீச் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, எபேசு சபைக்கு சிறைச்சாலையில் வச்சு பவுல் லெட்டர் எழுதிட்டார். பவுல் லெட்டர் எழுதியாச்சு. ஆனால் இந்த லெட்டர் உங்க கைக்கும் என் கைக்கும் இன்னைக்கு இங்கே வந்து சேர்ந்து உலகத்தில் கோடிக்கணக்கான அளவுக்கு பிரிண்ட் ஆகணும்னா வெறும் லெட்டர் எழுதினா பத்தாது. அதுக்கு பவுலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவன் எந்த அளவுக்கு கர்த்தரோட இருந்தானோ அந்த அளவுக்கு இது போச்சு. அவன் சொல்றான், நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் ஊழியம் பண்ணது ஒரு பக்கம், ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டது ஒரு பக்கம், அடி வாங்கினது ஒரு பக்கம், லெட்டர் எழுதுறது ஒரு பக்கம். ஆனா என் பர்சனல் லைஃப் கர்த்தரோடு கூட மேகத்தில் நடக்கிறவனாய் நான் காணப்பட்டேன். அதுதான் உங்க மினிஸ்ட்ரி உங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேல நிறுத்தும். இன்னைக்கு நல்லா மினிஸ்ட்ரி பண்றாங்க, கர்த்தரோட இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற வார்த்தை என்ன வருதுன்னு தெரியுமா? ஜெபிக்கவே நேரம் இல்லைங்க, வேதம் வாசிக்கவே நேரம் இல்லை, பிஸியா ஓடுறோம். பிசாசு உங்களை வீழ்த்த பார்க்கறான்னு அர்த்தம்.